இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆட்சிக்கு வந்த தமிழக வெற்றி கழகம் தமிழக மக்களின் பெருத்த நம்பிக்கையுடன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய நடிகர் விஜய் இப்பொழுது தமிழக மக்களின் பெரும் வெறுப்புக்கு ஆளாகி இருக்கிறார். அது மட்டுமல்ல, இவர்கள் ஆட்சி நிர்வாகத்தில் கவனம் செலுத்தாமல், ஆட்சியை பற்றி மக்களை பற்றி கவலைப்படாமல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எதிர்க்கட்சிகளை குதிரை பேரம் பேசி ஒழிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். திமுகவை கிட்டத்தட்ட சிதைக்க திட்டம் போட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அண்ணா திமுகவை உடைத்து சுக்குநூறாக்கி விட்டார்கள். திமுக கூட்டணி கட்சிகளை தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்க வைத்து அவர்களையும் மௌன சாமிகளாக்கி விட்டார் நடிகர் விஜய். ஆனால் மக்கள் வேகமாக நடிகர் விஜயை எதிர்க்கவில்லை என்றாலும் கூட தமிழகத்தில் இருக்கின்ற பெரிய கட்சியான திமுக, அண்ணா திமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு விஜய்க்கு எதிராக முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு எதிராக போராட முரசு கொட்டி கொண்டிருக்கிறார்கள். திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகள் நடிகர் விஜயை ஆதரித்து இன்றைக்கு மௌனம் சாதிக்கிறார்கள். அந்த கூட்டணியில் கூட திருமாவளவன் அவ்வப்பொழுது நடிகர் விஜய்க்கு எதிராக, தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு எதிராக கருத்துக்களை கூறுகிறார். கம்யூனிஸ்ட் கட்சிகள் சில விஷயங்களில் தமிழக வெற்றி கழகத்தை பகிரங்கமாக விமர்சித்து விட்டார்கள். இன்றைய நிலைமையில் நடிகர் விஜய் போடு தோப்பு கரணம் என்று சொன்னால் எண்ணிக்கொள் என்று சொல்கின்ற இடத்தில் காங்கிரஸ் கட்சியும் வைகோவின் மறுமலர்ச்சி திமுகவும் தான் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடிகர் விஜய்க்கு எதிராக ஆக்கபூர்வமான விமர்சனங்களை இன்று வரை வைக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கவர்னரை சந்தித்து திமுக ஒரு பெரிய புகார் மனுவை கொடுத்திருக்கிறது. தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்த தமிழக வெற்றி கழகம் குதிரை பேரத்தை தாண்டி யானை பேரம், ஒட்டக பேரம் என்று எத்தனை பெயர் வைக்கலாமோ அத்தனை பெயர்களுக்கு இணையான பேரத்தை ஆளுகின்ற தமிழக வெற்றி கழகம் நடத்தி அண்ணா திமுகவை சிதைத்து சின்னாபனப்படுத்தியது. திமுகவின் முன்னாள் அமைச்சர், தற்போதைய எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்து 5 மணி நேரம் சிறையில் அடைத்து வைத்து, அதுவும் ஒரு அவதூறு வழக்கு, ஊழல் வழக்கு கிடையாது, கிரிமினல் வழக்கு கிடையாது, குற்ற வழக்கு கிடையாது, நடிகர் விஜய்க்கு எதிராக அவதூறாக பேசிவிட்டார் என்று நடிகர் விஜய் கட்சியின் நகர செயலாளர் கொடுத்த அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணனை திருச்செந்தூரில் இருந்து தூத்துக்குடியில் கொண்டு போய் பல நெருக்கடிகளை கொடுத்து, ஏன் உங்களுக்கு இவ்வளவு சிரமம், ஏன் நீங்கள் வழக்குகளை சந்திக்க வேண்டும், ஏன் சிறையில் இருக்க வேண்டும், இதிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விடுங்கள் என்று காவல்துறையை சார்ந்தவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு நெருக்கடி கொடுத்ததாகவும், திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆஸ்டின் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருக்கிறார், அவருக்கு ஆசை வார்த்தை கூறி, நீங்கள் கேட்கின்ற அமைச்சர் பதவியை உங்களுக்கு தருகிறோம், நீங்கள் திமுகவை விட்டு விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விடுங்கள், சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து விடுங்கள், மீண்டும் உங்களுக்கே சீட்டு கொடுக்கிறோம், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி நாங்கள் கொடுக்கின்ற அமைச்சர் பதவியை வாங்கி கொண்டு சுகமாக வாழுங்கள், ஏன் திமுகவில் இருந்து கொண்டு கஷ்டப்படுகிறீர்கள் என்று அவருக்கு ஆசை வார்த்தை கூறி பேரம் பேச முயன்றார்கள் என்றும், வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற திமுகவின் சட்டமன்ற உறுப்பினரை பேரம் பேசி தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து விடுங்கள், சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து விடுங்கள், உங்களுக்கு அதிகாரமிக்க
ஒரு வாரிய தலைவர் பதவி கொடுக்கிறோம் என்று ஆசை வார்த்தை கூறி பேரம் பேசி இருக்கிறார்கள். இதை எல்லாவற்றையும் மீறுகின்ற வகையில் அரசுக்கு சம்பந்தம் இல்லாத சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யாத விஷ்ணு ரெட்டி, விஜயுடைய அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி இருவரும் தலைமை செயலகத்தில் அமர்ந்து கொண்டு டிஃபெக்டோ சீஃப் மினிஸ்டர், நிழல் முதலமைச்சரை போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கும் ஆட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆட்சிக்கு வெளியே இருந்து வந்து நடிகர் விஜயை ஆட்டி படைக்கிறார்கள். அமைச்சர்களுக்கே உத்தரவு போடுகிறார்கள். IAS அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுகிறார்கள். விஜய் ஆட்சியில் அதிகார துஷ்பிரயோகம் நடக்கிறது. விஜய் ஆட்சியில் இந்த இருவரும் நிழல் முதலமைச்சராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநரிடம் திமுக புகார் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல், இந்த புகாரின் அடிப்படையில் ஒருவேளை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க தயங்கினால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தின் மூலம் நடிகர் விஜய் ஆட்சியின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவோம் என்று ஒரு பக்கம் திமுக முரசு கொட்டி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அண்ணா திமுகவை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. அண்ணா திமுகவை சார்ந்த இன்பதுரை எம்பியும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற அண்ணா திமுகவின் சட்டமன்ற கொறடாவும் ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார்கள். அண்ணா திமுகவை இரண்டாக உடைத்து 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை பெற்றார்கள். அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் மனு கொடுத்திருந்தோம். அந்த மனுவின் மீது இன்று வரை அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அண்ணா திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் குதிரை பேரம் பேசி அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேரை ஏற்கனவே ராஜினாமா செய்ய வைத்து அதே வேகத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்தார்கள். இப்பொழுது மேலும் 2 பேர் MR விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் இருவரையும் ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்திருக்கிறார்கள். இது சட்டவிரோதமான நடவடிக்கை. தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய சொல்லி வலியுறுத்தி அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து ராஜினாமா செய்ய வைத்தது சட்ட விரோத நடவடிக்கை. கட்சி தாவல் தடை சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய குற்றம். இந்த குற்றம் நடிகர் விஜய் வரை நீள்கிறது. அவருடைய ஆட்சியிலே இருக்கின்ற அமைச்சர்கள் வரை நீள்கிறது. ஆகவே சட்டத்தை மதிக்காமல் சட்டத்திற்கு கட்டுப்படுவோம் என்று பிராமண பத்திரம் கொடுத்துவிட்டு உறுதிமொழி எடுத்த நடிகர் விஜயும் அவருடைய அமைச்சர்களும் இன்றைக்கு சட்டத்தை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கவர்னரிடம் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அதை போலவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் கவர்னரை சந்தித்து பல புகார்களை கொடுத்திருக்கிறார். தமிழக அரசு மக்கள் விரோத அரசாக இந்த நடிகர் விஜய் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்கள் சட்டத்தை பாதுகாக்கவில்லை. இவர்கள் சட்ட விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்ற ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தினகரனுடைய கையெழுத்தை போர்ஜரியாக போட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் போர்ஜரி செய்த கட்சியாக தமிழக வெற்றி கழகமும் அதன் முதலமைச்சரும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆட்சி இனி நீடிக்க கூடாது. இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்திலும் நீதிமன்ற உத்தரவை மீறி தமிழக வெற்றி கழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்கள் ஆட்சி நடத்துவதற்கு தகுதியற்றவர்கள், அருகதையற்றவர்கள். ஆகவே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநரிடம் பாரதிய ஜனதா கட்சியும் புகார் கொடுத்திருக்கிறது. ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை எதிர்க்கட்சிகளையும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் பகைத்து கொண்டது. செயல்படாமல் அமர்ந்திருந்த ஆளுநர் அர்லேக்கரையும் இப்பொழுது இவர்கள் செயல்பட வைத்து விட்டார்கள். ஆளுநர் அர்லேக்கருக்கு இது சம்பந்தமான அறிக்கை கேட்டு தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற உண்மையை கேட்டு விளக்கம் தர வேண்டும் என்று ஆளுநருக்கு மத்திய அரசிலிருந்து உத்தரவு பறந்து வந்திருக்கிறது. தமிழகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் ஆளுநருக்கு மத்திய அரசு கூறியிருப்பதாகவும்
ஒரு செய்தி இருக்கிறது. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழக அரசு ஆட்சி நடத்துவதை விட பல காட்சிகளை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆட்சி நடத்துவதை விட ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழக ஆட்சி நிர்வாகத்தில் ஆர்வத்தை காட்டாமல் ஷூட்டிங் நடத்தி மக்களுக்கு காட்சியை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தமிழகத்தில் இன்றைக்கு ஆட்சி நடக்கவில்லை, ஏதோ ஒரு திரைப்படத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், பிலிமை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆட்சியில் தமிழகம் தொடர்ந்தால் தமிழ்நாடு மிகவும் சீரழிவு நிலையை நோக்கி சென்றுவிடும். தமிழ்நாட்டில் குற்றங்கள் பெருகிவிடும். தமிழ்நாட்டில் ஒரு சீரழிவு கலாச்சாரம் தலை தூக்கிவிடும் என்றுதான் ஜனநாயகத்தின் மீது பற்று கொண்டவர்கள் பொதுநலவாதிகள் விஜய் ஆட்சியின் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.